अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये. ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நவம்பர் 20ஆம் தேதி 2021 ரோஹிணி நட்சத்திரம் காலை 7:36 வரை இருக்கிறது. ரிஷபராசி, தேய்பிறை பிரதமி திதி, சுவாதி நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா ரெண்டு நாள் முழுதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை 6 மணிலிருந்து காலை 7 மணி வரையும். சுபஹோரைகள் 7 மணிலிருந்து 7:30 வரையும். 10:30 12 மணி வரையும். பகல் 12 மணிலிருந்து 1 மணி வரையும். 5 மணிலிருந்து 6 மணி வரையும். 8 மணிலிருந்து 10 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி நண்பர்களுக்கு சந்தோஷத்தின் உச்சகட்டம், தெய்வீக அனுகிரகங்கள், தெய்வம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. உள்ளுணர்வுகள் பயங்கரமாக வேலை செய்யும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இருக்கிறதுலே பெரிய யோகம்னு சொல்லலாம். முக்கியமான ஒரு மகான், உயர்ந்த எண்ணம் கொண்ட ஆத்மா, அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்கள தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப யோகமான ஒரு நாளாக இருக்கப்படுது. ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் சொல்லுவாங்க. அந்த திரிஜென்மத்துடைய பாக்கியம் இப்போ ஜென்மத்தில் கிடைக்கப்படுது. கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்தாலும் இதுதான் உண்மை. நல்ல மனுஷங்களை கண்டிப்பாக இன்றைய நாள் பார்க்குவீங்க. ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு இன்பச் சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், நல்ல மனுஷாலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வயதில் மூத்த நபர்களுடைய சப்போர்ட், அவங்களை இறைவனாக பாவித்து காலில் தொட்டு வணங்கி சரணாகதி அடைந்தேல் அப்படின்னா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமத்துடைய எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கப்படுது. பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க, நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்க்கணுன்னா ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவி ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, ஆனால் கணவர் தான் சம்பாதிப்பார். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவி அந்தளவுக்கு புத்திசாலியாக இருக்க மாட்டாங்க, ஆனால் கணவர் பார்த்தீங்கன்னா நல்ல புத்திசாலியாக இருப்பார், ஆனால் சம்பாதிக்க முடியாது. இந்த இடத்துல என்னென்னா அட்வைஸ் சொல்கிறவங்களுடைய புத்தி கூர்மை மிக அதிகமாக இருக்கும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்த அட்வைஸ் அப்படிங்கிறத கூறக்கூடிய நபர்கள், கணவனாக இருந்தால் மனைவி சொல்லுவாங்க, மனைவியாக இருந்தால் கணவருடைய அட்வைஸ் எடுத்து பண்ணலன்னா நல்ல யோகமான காலகட்டங்களாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பண வரவுகள் ஏராளமாக இருக்கும். கௌரவம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இருக்கு. திருவாய நட்சத்திரக்காரங்களுக்கு வேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெரிய மனுஷங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், சமூகத்திலிருந்து நல்ல ஒரு பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள், பிஸ்னஸ் அபிவிருத்தி அடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. முக்கியமான ஒரு புக்கு, ஒரு விஷயத்தை பற்றி ட்ரை பண்ணுவீங்க, அது ஈஸியாக நடந்து முடிச்சிடும், கஷ்டப்படாமல் நடக்கும். கடகராசி நண்பர்களுக்கு விடா பிடிவாதத்தின் காரணமாக பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை தரும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை நிமித்தமாக ஏதாவது இங்கே கொஞ்சம் வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள், இன்றைய நாள் இது டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள்,
தொழிலுக்காக ஏதாவது முக்கியமான ஒரு வேலைக்காக வேற ஒரு ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நைட்டு தான் அதிகமான வேலை இருக்கும். இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா ஏதாவது முக்கியமான அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த அசைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் டைம் போகிறதே தெரியாது. முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னா, நிறைய பேர் சாஃப்ட்வேர் எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வேலைன்னு பயங்கரமாக வேலை செய்கிறாங்க, ஆனால் தண்ணி குடிக்க மறந்துடுறாங்க, சாப்பிடும் டைமுங்கிறத மறந்துடுறாங்க. அதில் நான் ஒரு புதுமையான ஒரு மனுஷனை பார்த்தேன். அவர் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு அலாரம் வச்சு பண்ணுறாரு எல்லாமே. 3 o'clock வாஷ்ரூம் டைம், 4 o'clock டீ டைம், 6 o'clock ஸ்நாக் டைம் அப்படின்னு போட்டு அலாரம் அடிச்சுட்டே இருக்கு. பார்த்து ஒரே ஆச்சரியமாயிருச்சு. ஒரு நேச்சுரலாக நம்ம உடம்புல நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்வாலண்டரி ஆக்ஷன்னு சொல்லுவோம், அதுக்கெல்லாம் வந்து டைம் யாரும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ஒரு மாடர்ன் டைமில் இப்போ வந்து அந்த டைமிங்களோடைய வேல்யூ தெரிகிறது. பணப்புழக்கம், அதாவது கமர்ஷியல் வேல்யூஸ் அதிகரிக்கிறதுனால நம்ம உடம்புல நம்ம என்ன பண்ணணுங்கிறது நமக்கே வந்து மற்ற ஒரு செகண்டரி மெமரி டிவைஸ் நமக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும். இன்ஃபேக்ட் மொபைலுங்கிறதே ஒரு எக்ஸ்டெண்டட் மெமரி டிவைஸ் மாதிரி ஆகிடுது. இப்போ இந்த மாதிரி மனுஷாலாம் அதிகமாயிட்டா இந்த மாதிரி இருக்க போறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் சரி, தேர்வுகளாக இருந்தாலும் சரி, மற்றவங்களை வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஆளுமை திறன் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களில் ஒரு தெளிவு பிறக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு லாஸ்ட் ஒரு 6-7 டேஸாக மனசை போட்டு ஏதாவது துன்புறுத்தின்னு இருக்கும். அதே மாதிரி உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்துகிட்ருக்கும், அதெல்லாம் இன்றைய நாள் காணாமல் போயிடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். மக நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான விஷயத்தை பற்றி எடிட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லலாம், இல்லை வரைய போகிறீங்கன்னு சொல்லலாம், ஒரு அருமையான ஒரு பாட்டு பாட போகிறீங்கன்னு சொல்லலாம், மற்றவங்களுக்கு எதாவது தானம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், கிஃப்ட் வரக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சிக்கல்கள், சவால்கள், சண்டைகள், ஈகோ கிளாஷ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் பாஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காணாமல் போகக்கூடிய நாள். அவர் உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுவீங்க, ஜாலியாக ஒரு விருந்து வைப்பீங்க, அப்படி இல்லை நீங்கள் அவர் வீட்டுக்கு போவீங்க, சும்மா எதேர்ச்சியாக கூப்பிட்டுருப்பார், போவீங்க, அப்படியே கலகலகலன்னு பேசி அவருக்கு ரொம்ப உங்களை பிடிச்சு போகும். அதனால் உங்களுக்கு ஒரு சௌகரியம் கிடைக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வார்த்தை கரெக்டான வார்த்தை, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய நாள் எடுத்துக்கொள்ளலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு பொருளாதார சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. ரொம்ப அதிகமாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க இன்றைய நாள். இப்படி தான் பண்ணணும், இந்த டைமுக்கு தான் நீங்கள் வரணும், லேட்டாக வரக்கூடாது, பங்க்சுவலாக இருக்கணும் அப்படின்னு நீங்களே சொல்வீங்க மற்றவங்களுக்கு. ஒரு போதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு, பேங்க் சம்பந்தப்பட்ட பண வரவு, ஒரு பேங்க்குக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், ஏதாவது பென்ஷன் பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய நபர்கள்லாம் ஒரு பேங்க்கு போயிட்டு வருவீங்க. ஒரு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மாவுடைய உடல்நிலைகளுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நாளாக எடுத்துக்கொள்ளலாம். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் எல்லாமே காணாமல் போகும், பண வரவுங்கிறது அதிகரிக்கும். ஆனால் சில நல்ல செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தனை இன்றைய நாள் இருக்கும்னு சொல்லலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட, வாகனம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உற்பத்தியாளர்களுக்கு மிக யோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு மனசுல பல ஆயிரக்கணக்கான எண்ண ஓட்டங்கள் வரும். அதை செயல்படுத்த முடியுமா முடியாதாங்கிற கன்ஃபியூஷனே வேண்டாம். அதே மாதிரி இன்றைய நாள் நீங்கள் பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க,
மிக முக்கியமான ஒரு நபர் உங்களுக்கு ஃபோனில் கூப்பிட்டு அவர் பிரச்சனை, அவர் சீக்ரெட்லாம் உங்ககிட்ட சொல்லிடுவார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாள். இதை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக நல்லா தலையாட்டி கேட்டுப்பீங்க. அது எப்போ யூஸ் பண்ணுமோ அப்படின்னால யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. சுவாரஸ்யமான ஒரு நாளாக எடுத்துக்கொள்ளலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். திடீர் பிரயாணங்கள் இருக்கும். முக்கியமான ஒரு விற்கக்கூடிய ஒரு விஷயம், மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கலை உலகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், மார்க்கெட்டிங், மீடியா, அச்சகத்துறை இதிலெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். திடீர் வாய்ப்புகள் ஏராளமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. உங்கள் பேரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்குது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு மெயினாக ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ் பண்ணக்கூடிய உத்தியோகங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். ஆன்லைன் மூலியமாக ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், தங்கத்தில் முதலீடு செய்வது இன்றைய நாளில் பல அளவுக்கு நன்மை கொடுக்கும், பண புழக்கத்தை கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாளை எடுத்துக்கொள்ளலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தைரியமாக பல கருத்துக்களை பளிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறது நல்லா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஞானத்தை வெளிப்பாடு பண்ணுவீங்க. அதுதான் உங்களுடைய திறமை. விருச்சிகராசி நண்பர்கள் நார்மலாகவே எடுத்த உடனே பேச மாட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது டீப்பாக உள்ளே போய் பார்த்துட்டு, ஓ இந்த கிணத்துல இவ்வளோதான் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பீங்க. அதுதான் உங்களுடைய திறமைன்னு சொல்லலாம். அது இன்றைய நாள் வெளிப்படுத்தக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இருக்க போகிறது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு மென்மையாக பல விஷயங்களை புரிய வைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. பல பேருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு அவங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்றைய நாள் நீங்கள் ஒரு நூலாக பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அதனால் அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். உங்கள் காரியம் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கப்படுது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கோபத்தின் வெளிப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப கோபமாக பேசிடுவீங்க. இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா யாருக்கு என்ன எப்படி பேசணும்னோ அவங்களுக்கு அப்படி தான் பேசணும்னு வேறு அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுப்பீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக எடுத்துக்கொள்ளலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக பல விஷயங்கள் சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. ஒரு பேப்பரே இல்லாமல் பணம் வாங்கக்கூடிய நல்ல நாள். ரொம்ப ஒரு யோகமான ஒரு நாளாக எடுத்துக்கொள்ளலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு பணத்தை எப்படி உருவாக்குவது, பணம் எப்படி வாங்குவது, கமர்ஷியலாக எப்படி ஜெயிப்பது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் வாய்ப்புகள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இல்லை ஒரு முக்கியமான ஒரு வேலை, உங்களுடைய குறிக்கோள்கள் நிறைவேறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்கப்படுது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட காதல் உணர்வுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கும். காதல் கைகூடக்கூடிய அருமையான ஒரு நாளாக எடுத்துக்கொள்ளும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்குது. நிறைய விஷயங்களில் சூக்ஷமங்கள்னு சொல்லுவோம். அந்த சூக்ஷமங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு 10 பேருக்கு நீங்கள் நான் யார் அப்படிங்க காட்டக்கூடிய ஒரு டைம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு யோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மகர ராசி நண்பர்களுக்கு சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு சில பேருக்கு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட இம்பேலன்ஸ் உடம்புல, அதே மாதிரி கிட்னி சம்பந்தப்பட்ட கல் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள், இரவு நேரத்தில் கண்முழிச்சு வேலை செய்யக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது.
உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பாவுடைய மருத்துவம் சார்ந்த செலவுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு தலை சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட உடல்நிலைகளில் ரொம்ப 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 ஜாகிரதையாக இருக்கணும். அதே மாதிரி எந்த இடத்துல எந்த தண்ணி குடிக்கிறீங்க, சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணி குடிக்கிறீங்களா, இல்லை ஏதோ ஒன்று எடுத்து குடிச்சிடுறீங்களா, கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் குடிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சில இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது வராமல் இருக்கும், சந்தோஷமாக இருக்கலாம். அவிட்ட நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் போகும்போது பரம ஜாகிரதையாக இருக்கிறது நன்மை தரும். ஏதாவது ஒரு செலவு, ஒரு மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மை தரும். கும்பராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள், சவால்கள், இது எல்லாமே கண்டிப்பாக காணாமல் போகக்கூடிய நல்ல நாளாக எடுத்துக்கொள்ளலாம். திடீர் வாய்ப்புகள் ஏராளமாக அமையும். விரயங்கள் எல்லாமே கட்டாயி எல்லாமே லாபமாக கன்வெர்ட் ஆகக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள், வண்டி வாகனங்கள், இடப்புலன்கள் இதன் மூலியமாக விற்று நல்ல ஒரு பணம் வருவாய் தீட்டக்கூடிய நல்ல நாளாக இருக்குன்னு சொல்லலாம். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுங்கிறது வேற பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக, இல்லை ஒரு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட், ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமாக கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் நிமித்தமான ஒரு சில நல்ல பண வரவுகள், ப்ரமோஷன், கிஃப்ட், போனஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம். மீனராசி நண்பர்களுக்கு தொழிலில் மேன்மை அடையக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்குது. நேற்று வரைக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை, அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நீங்களே வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா படு சுறுசுறுப்பாக தேனி மாதிரி வேலை செய்யக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. தொழிலில் அங்கீகாரம் பெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக எடுத்துக்கொள்ளலாம். தொழிலில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் இதெல்லாம் கரெக்டாக என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணுவீங்க. மற்றவங்களுக்கு குரு உபதேசம் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. நல்ல ஒரு பண வருவாய் பெறக்கூடிய, ஆளுமை திறன் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களில் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுகள் வரும். கால் சம்பந்தப்பட்ட, முட்டி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு அடிபடுவது, ஒரு மாதிரி சிக்கல், வலி வேதனைகள் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மை தரும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான ஆவணங்கள், முக்கியமான பென், பேப்பர், புஸ்தகம், மொபைல் இதன் மூலியமாக ஏதாவது ஒரு சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் தெரியுது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மை தரும். தொழிலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவன், துரோணகுண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.